உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 60வது சங்கீதம், சங்கீதம் 60 அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 60வது சங்கீதம் 4வது வசனம். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? செயலான். ஒரு வாட்டி கூட வாசித்துருங்க. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். பரலோக தேவன் கொடுத்த கொடி, தேவன் கொடுத்த கொடியை தான் ஏசாயா 11வது அதிகாரத்திலே 1வது வசனமும் 10வது வசனமும் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 11:1-10 வசனங்கள். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம், his resting place shall be glorious. யார் இந்த ஈசாயின் வேர்? ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, இது வேறு யாரும் அல்ல, நாம் அனைவரும் அறிந்ததும் அனுபவித்ததுமான ஒரே நாமம். அவர்தான் யெஷுவா. நமக்கு கொடுக்கப்பட்ட கொடி யாரு தெரியுமா? ஜீசஸ். அவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து. ஈசாயின் மகன் யார் தெரியுமா? தாவீது. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது முன்னமே, இது காட்ஸ் பிளான். இது முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறினது. முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறினது. எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லணும். முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறும். எல்லாரும் சொல்றீங்களா? பால்கனி. முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் நிறைவேறும். சிலர் பார்த்தா நாங்க ஃப்ரெண்ட்ல இருந்தாதான் தொந்தரவு பண்ணீங்கன்னு சொல்லி பின்னாடி போனா. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு நேரம் இல்லை. ஆமென். பெரிய செய்தி, ஆனா கொஞ்சம் வேகமா சீக்கிரம் முடிக்கிறது மாதிரி முடிச்சிடலாம். முன்னமே திட்டமிட்டது, குறித்த காலத்தில் திட்டமிட்டதை அது நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அந்தந்த காலகட்டங்களிலே தம்முடையவர்களை கொண்டு அதை உரைத்து கொண்டே இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய விசேஷமே. ஆண்டவருடைய பிளான் ஏற்கனவே போடப்பட்டது. அது நிறைவேறும் காலம் வரும் வரைக்கும், அந்த நாட்களுக்கு முன்னாக அவர் போட்ட திட்டத்தை யார் மூலமாவது சொல்லிட்டே இருப்பார். ஏனோக்கு மூலம் சொல்லி இருக்கிறார், நோவா மூலம் சொல்றார், ஆபிரகாம் மூலம் சொல்றார், ஈசாக்கு மூலம் சொல்றார், யாக்கோபு மூலம் சொல்றார், தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லிட்டே இருக்கிறார். காசுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வந்த பிழையாம வச்சே சொல்லிட்டார். ஒரு நட்சத்திரம் தோண்டும் என்று சொன்னார். ஏன்னா இது ஆண்டவர் திட்டமிட்டது. இதை சொல்ல ஆரம்பித்தது யார் தெரியுமா? கர்த்தர். முதலே சொல்லிட்டார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் அவர் தொடங்கினார். அப்புறம் அவருடைய சந்ததிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவார்.
சபையில ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்படுதுன்னா முதல்ல பரலோகம் அதை சொல்லும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று யோவான் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? பிதாவுக்கு கீழானவரா இருந்தா கூட ஓகே, இவர் பிதாவுக்கு சமமானவரா இருக்கிறதுனால, அவரே இந்த பூமியில வந்ததுனால நமக்கு கிடைச்ச பாக்கியம் தான் ஏசாயா 49:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49:6, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய். அதாவது அவர் வந்ததே காணாமல் போன இஸ்ரவேலரை தேடுறதுக்கு தான். ஆனா பிதா சொல்றாரு, இந்த ஒரு சின்ன கூட்டத்துக்காக மட்டும் நீர் எனக்கு தாசனமாய் இருப்பது சிம்பிள் மேட்டர். சிம்பிள் மேட்டர், அற்ப காரியம். இவ்வளோ பெரிய சிலட்டையெல்லாம் நமக்கே தோணும்ல. ஆமென். நீங்க போய் இதை செய்யலாமா? நீங்க போய், இது ஒரு சின்ன மேட்டர். அவ்வளோ பெரிய தேவன் இந்த பூமியில வந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்காக அல்ல. அது 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 சொல் ஐயோ, அது தம்முடைய ரத்தம், அவருடைய ஒரு டிராப் ரத்தத்துல கூட அவ்வளவு பவர் இருக்கு. எனவேதான் யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், அந்த 12 கோத்திரத்துக்காக மட்டும், அந்த இஸ்ரவேலருக்காக மட்டும் நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியம். நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பாயிருக்கும்படி, என்னுடைய ரட்சிப்பாயிருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு கோத்திரங்களுக்கு என்றல்ல. அது நாங்க ஜாதியெல்லாம் சொல்ல மாட்டோம். உம்மை ஜாதிகளுக்கு வெளியாகவும் வைப்பேன் என்கிறார். இந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? நீர் பூமியின் கடைசி. நீர் பூமிக்குன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்கலாம், அதுவும் இல்ல, பூமியின். ஏன் அப்படின்னா அந்த கடைசியில தான் நான் இருக்கேன். அந்த கடைசி. இந்த வயநாடு இல்ல, இப்ப நிறைய மீட்பு குழுக்கள் போகுது, இன்னும் சில ஏரியாக்குள்ளேயே என்டராகலையா. அப்படி எந்த மனிதனுக்கும் என்டராக முடியாத ஒரு ஏரியால இருந்த என் லைஃப்ல என்டரானார். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கொடி. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்குமே என்டராக முடியாது. இந்த பூமியின் கடைசி, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து. அப்போ இங்க பாத்தீங்களா, இயேசு பிதாவுக்கு குமாரனாய் இருப்பது என்னை ரட்சிப்பதற்காக. இந்த வசனம் அப்படித்தானே இருக்கு. இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை மட்டும் திருப்புறதுக்கு நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியம். என் பிள்ளை இந்த 12 கோத்திரத்துக்கு மட்டும் அல்ல, தாவீது, ஆபிரகாம் இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், ஈசாக்கு இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், யாக்கோபு இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், தாவீது இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், சாலமோன் இந்த 12 கோத்திரத்துக்குரியவன், அத்தனை ராஜாக்களும் இந்த 12. ஆமென். ஆனால் பிதா ஒருத்தரை தந்தார். நல்ல கவனிங்க, இந்த 12 கோத்திரத்துக்கு வேண்டியவர்கள் அந்த கோத்திரத்திலிருந்து எழுப்பினார். ஆமென். நமக்கு வேண்டியவரை அவர் பரத்திலிருந்து தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரமாணங்களை கொடுத்து நடத்தினார். அதிலே என்னாகமம் 2வது அதிகாரம் 2வது வசனம், இது ஏற்கனவே சொல்லப்பட்டதானால் இதை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்
இதாகிய தங்கள் தங்கள் கொடி அண்டைக்கு தங்கள் கொடி அண்டைக்கு தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். அப்போ 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடி கொடுக்கப்படுகிறது. அந்த கொடியில எப்படி இருக்கும், என்ன எழுதி இருக்கும்னு தெரியாது. ஆனா அந்த கொடியை பார்த்தாலே தெரியுது, ரூபனுடைய கொடி, இது சிமியோனுடைய கொடி, இது லேவியுடைய கொடி. கொடி மாறி போச்சு அடி. அந்தந்த கொடி கீழே போய் நின்றணும். இப்ப நம்ம போன எந்த கொடி கீழே ஏத்துவாங்க? எந்த கொடி கீழே ஏற்றுவாங்க? போங்க, ஜெயக்கொடின்னு தூக்கிட்டு போங்க. அந்தந்த கொடி, இது இந்த கொடிக்கு கீழே யூதா மட்டும்தான் நிக்கணும். இந்த கொடிக்கு கீழே ரூபன் கோத்திரம் மட்டும்தான் நிக்கணும். இந்த கொடிக்கு கீழே லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் நிக்கணும். தங்கள் மொத்தமா ஒரு கொடி இருக்குப்பா, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாலாவது கூட்டமா சேர்ந்து போய் நிக்கலாம். அதாவது கல்யாண வீட்டில் போட்டோ எடுப்பாங்க தெரியுமா? போட்டோ எடுக்கும்போது சொந்தக்காரங்க எல்லாரும் வாங்கன்னா, எல்லாரும் சொந்தக்காரங்களும் வருவாங்க, சிலர் கூட நிக்கிறவங்களும் வந்து நிப்பாங்க, தெரியாது. ஆனா தனித்தனியா எடுக்கும்போது தான் பிரச்சனை ஆகும். இப்ப மாப்பிள்ளை வீட்டு வாங்க, தனித்தனியா வரும்போது அதுல நிக்கிறாள கொஞ்சம் தள்ளுங்க அப்படி போய் நிப்பாங்க. அப்ப மீது எல்லாரும் இப்படி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. மொத்தமா எடுக்கும்போது தெரியாது, ஆனா தனித்தனியா எடுப்பாங்க பாருங்க. சித்தப்பா ஃபேமிலி வரட்டும், அங்க அந்த ஃபேமிலி வரட்டும், இந்த ஃபேமிலி வரட்டும், அப்ப அவங்க மட்டும்தான் போய் நிப்பாங்க. தங்கள் கொடியண்டையில் வரும்போதுதான் பிரச்சனை. தங்கள் கொடியண்டையில் அவர் ஒரு கொடியை கொடுத்தார். அந்த கொடியை குறித்து தான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். அந்த கொடியை என்ன கொடின்னு பார்க்கணும்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, His banner over me is love. என் மேல ஒரு கொடியை பறக்க விட்டார். ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, He appointed love for me. எனக்கான அன்பு அவர் ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்தினார். என் மேல் பறந்த இயேசுவே என் நேசரே, நல்ல கவனமா கேட்கணும். இது ஒரு செய்தியா 5 பாயிண்ட் இருக்கு. ஆனாலும் இத ஒரு செய்தியா, ஒரு குறிப்பா அப்படி என்னைக்கும் எந்த செய்தியுமே அப்படி பார்க்க கூடாது. உண்மையிலே இதெல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். ஆனா நேற்று ஆவியானவர் பேசும்போது என்னால் அழாம இதை ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. ஆமென். அழாம ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. அதாவது ரூபன் கோத்திரத்து கொடிக்கு யாருக்கு பேரு? யார வச்சு வந்துச்சு? அவங்க அப்பா தான் யாரு? அது சரி, ரூபன் பேரை வச்சு வந்துச்சு. சிமியோன் கோத்திரத்து கொடிக்கு யார வச்சு வந்துச்சு? சிமியோன் வச்சு வந்துச்சு. என் மேல ஒரு நேச கொடி பறக்குது இல்ல, யார வச்சு தெரியுமா? ஜீசஸ் வச்சு. ஆமென். வித்தவுட் ஜீசஸ் நான் குப்பை. இதான் செய்தி. வித்தவுட் ஜீசஸ் நான் குப்பை. சில வேஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கும், சில வேஸ்ட் வெளியே தான் இருக்கும். சில வேஸ்ட் வெளியே கூட வைக்க மாட்டாங்க, தூக்கிட்டு எங்கேயா கொண்டு போய் போட்டுட்டு வருவாங்க. அதுதான் வித்தவுட் ஜீசஸ்.
என் மேல் பறந்த அவருடைய கொடி. அதனாலதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே பேதுருவை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதுகிறார், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் இப்பொழுது அவரை நீங்கள் தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் எங்க ஒவ்வொருத்தர பர்சனல் என்னெல்லாம் பர்சனலா கேட்ட உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், ஜீசஸ். பார்த்திருக்கீங்களா? ஆமே. ஏன் இவ்வளவு லவ்? அந்த அந்த கொடி பறக்குது இல்ல, பார்க்கவே இல்லைங்க. பார்த்தவங்களே நம்மளால நேசிக்க முடியல.